இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முழிச்சு எல்லா வேலையும் கடகடன்னு காலையிலே பார்த்து முடிச்சிடலான்னு பார்த்தா எப்பவும் போல இன்னைக்கு எழுந்து லேட்டா போச்சுப்பா. வேலை வேற நிறைய கிடக்கு. இந்த பிள்ளைகள் வேற கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டாங்கன்னா ஒன்றும் செஞ்சு தராதுவே. இது அவளுத்தையும் நம்ம எல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி வீட்டை தொடச்சி வேற இந்த விளக்கு கிழக்கு எல்லாத்தையும் கழுவணும். வேற இந்த மண்சட்டி விளக்கு வேற வாங்க போனோம், சின்ன விளக்கு. அது வேற மார்க்கெட்டுக்கு தான் போகணும். வேற பணம் போல வேணும். வேற என்னெல்லாம் வேற அரிசி வேற இடிக்கணும். இந்த பிள்ளைகள் வேற ஒன்றும் பண்ணி தராது. நம்மளே எல்லா வேலையும் செய்யணும். காலையில கொஞ்சம் முன்னாடி எழுந்தோன்னா அந்த க்ளீன் பண்ற வேலையாச்சும் முடிச்சிருக்கலாம். சரி, கடன்னு முத்தத்தை பெருக்கிட்டு ஒவ்வொரு வேலையா சீக்கிரமா செய்வோம். என்ன இந்த சில்லத்தாயக இவ்வளவு விறுவிறுப்பா வேலை பார்த்துட்டு நடக்காவே? எக்கோ, ஏய் எக்கோ, என்ன உத்தரசா? எக்கா என்னக்கா ஜெட்டு வேகத்துல பெருக்கிட்டு இருக்கியே? தூசி பக்கத்து தெரு வரைக்கும் பறக்குது, ஏன்க்கா இவ்வளவு வேகம்? ஏ உத்தரசா, இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சு எல்லா வேலையும் பார்க்கணும்னு நினைச்சேன். பத்துக்கு இன்னைக்கு லேட்டா எழுந்து விட்டேன். வேலை வேற நிறைய கிடக்கு பத்தியா, அதான். ஏன்க்கா அப்படி என்னக்கா வேலை கிடக்கு? ஏடி இன்னைக்கு திருக்கார்த்திகல்ல, வேற என்ன லூஸ் மாதிரி கேட்டுட்டு இருக்கா? அப்படி என்ன வேலை கிடக்குன்னு எவ்வளவோ வேலை கிடக்கு. திருக்கார்த்திகே தெரியும்க்கா, நைட்டு தானக்கா வேலை கேட்டி கொழுக்கட்டை வைக்கணும். இப்போ உங்களுக்கு பகல்ல என்ன வேலை? அட பாடி, வீடெல்லாம் தொடச்சி கழுவி விட்டு வேற விளக்கெல்லாம் வேற கழுவி எல்லாம் பண்ணான்டான். ஓ அதுவாக்கோ, நான் நேத்தே வீடெல்லாம் தொடச்சிட்டேnkோ, அதனால எனக்கு இன்னைக்கு தொடக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்துக்கிடுங்க. விளக்கு வேற வாங்க போனோம், பண வேலையும் வேற எங்கேயாச்சும் போய் வெட்ட போனோம். பண வேலை வேற கிடைக்குமா இல்லையான்னு தெரியலக்கா, தான் யோசிச்சுட்டே இருக்கேன். விளக்கு வாங்க நீங்க போறீங்களா இல்லை எப்படிக்கா? விளக்கு என் வீட்டில் ஏகப்பட்ட விளக்கு கிடக்கு பத்துக்க. ஆனால் வருஷம் ஒன்னோ ரெண்டோ புது விளக்கு வாங்கினா நல்லதுன்னு சொல்லுவோம் பத்துக்க. அதனால சும்மா கொஞ்சமா விளக்கு வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். எக்கா விளக்கு வாங்க போகும்போது என்ன கூப்பிடுங்கக்கா, நானும் வரேன்க்கா. என் வீட்டில் ஒரு விளக்கு கூட இல்லை பார்த்துருங்க. போன தாட்டி மழை வந்ததுல எல்லாமே அந்த விட்டுட்டே பார்த்துடுங்க, பராமரிக்காம அந்த போயிட்டுக்கா. அதனால நீங்க விளக்கு வாங்க போனீங்கன்னா கூடுங்க, மார்க்கெட்டுக்கு தானே போகணும். இல்லைன்னா அந்த போற வழியில நிறைய பேர் விளக்கு வச்சு வித்துட்டு இருப்பாக்கா, அங்கனக்குள்ள கூட நம்ம வாங்கிடலாம். ஆமா ஒருத்தரசா, நானும் அங்கே தான் போய் வாங்கணும்னு நினைச்சேன் பத்திக்க. போன வாரமே வாங்கிருக்கலாம், இந்த வாரம் போனோன்னா வேலை வேற அதிகமாக சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு திருக்கார்த்திக்கு வேறையா ஏகப்பட்ட வேலை சொல்லுவான். பணம் ஓலாம் எங்கேயாச்சும் போய் யார் பணியிலையாச்சும் போய் வெட்டிட்டு வர வேண்டியதுதான். காசு கொடுத்துல வாங்கணும்னு நினச்சிக்கேன், ஒருபாடு வேலை சொல்லுவான். ஆமாக்கோ, எல்லாம் காசு தான் பத்திக்கலாக்கோ. ஏ தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. ஏன் பைத்தியம், என்ன தீபாவளி தலை தீபாவளின்னு பாட்டு படிச்சுட்டு வரா? தீபாவளி முடிஞ்சு பல வாரம் ஆயிட்டு, நீ என்ன இன்னைக்கு பாட்டு படிச்சுட்டு வரா? ஏடி இன்னைக்கு தீபம்லாம் ஏத்துவாங்களடி, அதான் தீபாவளின்னு பாட்டு படிச்சுட்டு வரேன். ஏ பைத்தியம், இன்னைக்கு திருக்கார்த்திகை, அதுக்கு தீபாவளின்னு பாட்டு படிச்சுட்டு வரா? ஆமால இன்னைக்கு திருக்கார்த்திகைல, அப்போ என்ன பாட்டு படிக்க? ஆ, கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இந்த நல்ல நாளிலே. ஏ கழுத, முதல்ல நீ பல்ல விளக்குனியா? அதுக்கப்புறம் ஒழுங்கா தீபத்தை ஏந்திட்டு வா. முதல்ல குளிச்சு ஒழுங்கா பல்ல விளக்கிட்டு சுத்த பத்தமா இரு. என்ன உத்தரசா, வாய் அதிகமா போகுது உனக்கு? என்னடி வீட்டுல வேலைகள் இல்லையா? திருக்கார்த்திகை எதுவும் இங்க சுத்தி கிடக்கா? என்ன உன் மாமியார் போயிட்டா இல்ல இங்க வீட்டுல தான் இருக்கா? வீட்டுல இருந்தா நீ வெளியே வர மாட்டியே. இன்னைக்கு போட்டு நீ கொண்டு பெண்டை கழட்டிருமே. ஏக்கா நல்ல வேலை காத்து நேத்தையே கிளம்பி போயிட்டு பார்த்துக்கிடுங்க, அதான் அன்னைக்கு ஜாலியா வெளியே வந்துட்டேன்க்கா. என்னது ஜாலியா வெளியே வந்துட்டியா? அப்ப வீட்டுல ஒரு வேலையும் செய்யல போலயே. ஏக்கா வீட்டுல அப்படி என்ன வேலை? நைட்டு கொழுக்கட்டை வைக்கணும், அது எங்க நெட்ட மாமா வந்தாருன்னா அவர் வச்சு தந்துருவாரு. விளக்கு மட்டும் தானே ஏத்தணும், அது ஏத்திக்கிடலாம்க்கோ. என்னடி இப்படி சொல்லிட்டா? எல்லாம் வீட்டெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணாண்டாமா? வேற விளக்கு கிழக்கெல்லாம் கழுவி வேற விளக்கேத்தாண்டாமா? ஏக்கா என்னக்கா சொல்றியே? இப்படியே தலையில குண்டு தூக்கி போடுறியே? வீட்டெல்லாம் துடைக்கணுமா? என்னக்கா இப்படி சொல்றியே? ஏடி ஒரு நல்ல நாள்ல வீட்டை துடைக்கணும்னு கூட உனக்கு தெரியாது? அதுக்குன்னு இப்படி திடீர்னு வந்து சொன்னா எனக்கு பயமா இருக்குல்ல. எப்பா அந்த வீட்டை துடைக்கிறதுக்குலாம் செத்து போயிருவேன். ஆமா, கடைசி எப்ப வீட்டை தொடச்ச? போன பொங்கலுக்கு தொடச்சேன்க்கா, அது எங்க மாமியார் வந்துட்டு பார்த்துக்கிடுங்க, வீட்டை தொடச்சாதான் முடியும்ட்டு, அதனால வீட்டை தொடச்சே பார்த்துக்கிடுங்க. அடுத்து அடுத்த பொங்கலை வரபோது இவ என்ன வீடு துடைக்காமல சுத்தி கிடக்கா? அச்சை, அந்த நாத்தத்துக்குள்ளேயே இருக்கா? உத்தரசா சும்மா பேர் பத்துக்க, சும்மா ஓவரா பேசிட்டு இருக்காத. நீ வீட்டை தொடச்சிட்டியாக்கோ? நீ என்ன சொல்ற? அவளை நேத்தே தொடச்சிட்டாலாம், நானே இனிமேதான் துடைக்க போறேன் பத்துக்க. அட போங்கக்கா, நம்மளெல்லாம் துடைக்க முடியாது. வேணா அடுத்த திருக்கார்த்திகைக்கு வேணா தொடச்சிக்கிடுவோம், இப்ப வேண்டாம்ப்பா. இப்ப வேற கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதானே, நீ என்னைக்கு ஒழுங்கா உருப்படியான வேலை என்னைக்கு செஞ்சா? ஏக்கா கொழுக்கட்டை அவிக்க பணம் ஓலை வேணும்க்கா, உங்க வீட்டுக்காரர் எங்கேயாச்சும் வாங்கிட்டு வர சொல்லுங்கக்கா. அட போடி, அந்த மனுஷன் வர்றதுக்கு நைட்டு 9 மணி ஆயிரும். அதுக்குள்ள நம்ம கொழுக்கட்டை வச்சு தின்னே போடலாம். பணம் அவ்வளோதான், இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் ஏதாவது பண்ணையில போய் வெட்ட முடியுமான்னு பார்ப்போம். சரியா? ஒரு 12 1 மணி போல வா. அந்த நேரத்துலனா யாரும் இருக்க மாட்டாங்க, வெயில் அடிக்கிற நேரத்தில். நம்ம நேக்கா போயிட்டு எல்லாம் வெட்டிட்டு வந்துடுவோம். எக்கா அந்த செல்ராஜ் தோட்டத்திலே நிறைய பனைமரம் நிக்குக்கா, குட்டை பனைமரமா நிக்கு பார்த்துக்கிடுங்க. நம்ம ஒரு 60 ரூபாய் கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கிருட்டுன்னு வெட்டிட்டு வந்துடலாம்க்கோ. அப்படியாடி? குட்டை பனை மரமா இருந்தா நம்மளுக்கு வெட்ட ஈஸியா இருக்க மத்துக்கு. எங்கேயாச்சும் வடலியில கடந்துன்னா வெட்டிட்டு வந்துடும். சரியா? சரிக்கா. சின்ன பொண்ணு விளக்கெல்லாம் வாங்கலையாக்கும்? விளக்கா? அது நான் இன்னைக்கு வாங்கினேன். உங்களை வீட்டில் கொளுத்துனீங்கன்னா அங்க ரெண்டு இங்க ரெண்டு ஆட்டை போட்டு என் வீட்டில் கொண்டு வைப்பேன். வேற விளக்கு மட்டும் வாங்கினா போதுக்குமாக்கும்? அதுக்கு என்ன வாங்கணும்? திரி வாங்கணும், வேற தீப்பெட்டி வச்சு தீ பத்திக்கணும். நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. என்ன சின்ன பொண்ணு, நான் கேட்டுட்டு இருக்கேன், என்னமோ குனிஞ்சு கிடந்து என்னமோ பேசிட்டு கிடக்கா. விளக்காடி, விளக்கு ஏற்கனவே நிறைய இருக்கு பத்துக்க, வேற எங்க நெட்ட மாமா வாங்கிட்டு வந்துருவா, அதனால விளக்கு வேண்டாம் பத்துக்க. அப்படியா? நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல விளக்கு வாங்க போலான்னு பார்த்தோம்.
சரி அதான் உனக்கு வாங்கன்னு உன்னையும் கூப்பிட்டு போலான்னு பார்த்தோம். அதுக்கு என்னடி நான் வரேன். சும்மா இந்த மண் விளக்கு தானே, இந்த சிட்டி விளக்கு சின்ன சின்னதா இருக்கும், அதுதானே வாங்க புரிய. நானும் வரேன் சும்மா அப்படியே இங்க சும்மா தான் நடக்க போறேன், உங்க கூட வாரேன். சரி அக்கா, அப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு போவோம்க்கா. சரிடி, நான் எல்லாம் பெருக்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாரேன். நீ இந்த இழுவேட்டையும் இந்த முடிய மாட்டேன்னு சொல்லு, அப்படி சேர்ந்தாலும் கூட்டு போயிருவோம். சரிக்கா. செல்லத்தாய்க்கா. என்னடி எக்கா நீங்க என்ன கொழுக்கட்டக்கா செய்ய போறிய? நீங்க செஞ்ச கொழுக்கட்டையில எனக்கு கொஞ்சம் தந்துருங்கக்கா. வருஷம் வருஷம் ஒன்னால இதே தொல்லையா போச்சுப்பா. ஏமா நீ உன் வீட்டுல கொழுக்கட்டை செய்யறல்ல, நீ வேறு ஒழுங்காவே கொழுக்கட்டை செய்ய மாட்டேக்கா. மாவை நல்லா அழுத்தி நல்லா அடிச்சு பிசையணும். நீ சும்மா ஏன தானே பிசைஞ்சு உள்ள வச்சுட்டு நல்லாவே இருக்க மாட்டேங்குது நீ செய்யற கொழுக்கட்டை. அதுல ஒரு 10-15 அள்ளி இங்க கொண்டு போட்டுட்டு இங்க என் வீட்டுல செஞ்சதெல்லாம் அள்ளிட்டு போயிடுறா. நான் உனக்கு எவ்வளவு நாள் தான் சொல்லி தரேன், நல்லா கொழுக்கட்டை செய்ய, இப்படி அடிச்சு செய்யணும், அப்ப அதை போடணும் இதை போடணும்ட்டு ஒன்னும் போட மாட்டேங்குது. ஏன தானும் செஞ்சு போடுறான். என்ன என்னக்கா இப்படி சொல்லிட்டு? நான் வருஷம் வருஷம் உங்களை நம்பி தானக்கா இப்படி இருக்கேன். இந்த வேற இந்த வாட்டி ஒழுங்கா கொழுக்கட்டை செய்யற பத்துக்க. ஒரு வருஷம் ஒழுங்கா கொழுக்கட்டை செய்ய மாட்டேங்க. இந்த வாட்டி தான் என் வீட்டுல இருந்து கொழுக்கட்டை தர மாட்டேன் பத்துக்க. ஏக்கா ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லிவிட்டிய? வேற நீ எப்பதான் கொழுக்கட்டை செய்ய கத்துக்கிடுவா? சும்மா யானை தானே செஞ்சுக்கிட்டு. கோவப்படாதீக்கோ கோவப்படாதீங்க. வீட்டுல ஏதாச்சும் வேலை இருக்கா சொல்லுங்க, நான் வேணா செய்யறேன். வேலை தானே, இருடி இந்த வரேன். என்ன ஒரு பேச்சுக்கு கேட்டோம், சில தாய்க்கா வீட்டுக்குள்ள போறாவ. என்ன பித்தளை பொருளா அள்ளிட்டு வராவ? ஒருவேளை விக்கிறதுக்கு கொண்டு வர சொல்றாவளோ? ஒருவேளை விற்க தந்தாவனா இதை வித்துட்டு பாதி காசு நம்மளுக்கு, பாதி காசு சில தாய்க்காக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு நம்மளுக்கு லாபம் தான். ஏ சின்ன பொண்ணு, சில தாய்க்கா என்னக்கா அந்த பித்தளை பொருள் எல்லாம் வித்து காசு வாங்கிட்டு வரணுமா? ஏடி வாய மூடுடி. என்னடி நல்ல நல்லதும் என்னடி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் பழைய காலத்து பொருள், எல்லாம் சாமி பொருள், பூஜை பொருள் எல்லாம் இருக்கு பத்துக்க. எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டா. நீ தானே சொன்னா ஏதாச்சும் வேலை இருந்து சொல்லுங்கன்ட்டு. எனக்கு இந்த வேலை தான் இருக்கு, இதை வேணா செஞ்சுட்டா. என்னக்கா நானா இதை வளர்த்தியும் கழுவணும்? ஆமா, நீ தானே வேற வேலை இருக்கான்னு கேட்டா. இது மட்டும் இல்ல, என்ன உள்ள நிறைய இருக்கல, எடுத்துட்டு வரேன். ஏ சின்ன பொண்ணு, வாயை கொடுத்து வம்பாக்கிட்ட போலயே. இந்தாடி சீக்கிரம் கழுவு. சின்ன பொண்ணு ஒழுங்கா கழுவு பத்துக்க. என்ன பிசுக்கா இருக்கும், நல்லா அழகா க்ளீன் பண்ணி நல்லா புது பாத்திரம் மாதிரி தரணும். சரிக்கோ. அடே அப்பா, இவ்வளோ பாத்திரமா என்ன உள்ள கிடக்குலாம் சொல்றாவே. போற போக்க பார்த்தா அவளுக்கு நம்ம தலையில கட்டிடுவா போலயே. சின்ன பொண்ணு பார்த்து விளக்கு சரியா? விளக்குறேன் விளக்குறேன். சின்ன பொண்ணு இதுல கொஞ்சம் புளி இருக்கு பாரு, இந்த புளியை போட்டு நல்லா தேய்ச்சி விளக்கு நினைக்கி நல்லா பளபளன்னு வந்துடும் பத்துக்க. சரிக்கா அந்த இளக்குறேன். இந்த பித்தளை பொருளே 50,000 ரூபாய்க்கு தேரம் போலயே. என்னைக்கா ஒரு நாள் செல்லத்தாய்க்கா வீட்டுல பூந்து திருடிட வேண்டியதுதான். ஏக்கா இவ்வளவுதானே, இல்ல வேற இன்னும் பொருள் இருக்கா? ஏடி அவ்வளவுதாண்டி, என்ன ஒரே ஒரு பெரிய பித்தாள குண்டா மட்டும் கிடக்கு பத்துக்க. இதெல்லாம் கழுவிட்டு பிறவதை எடுத்துட்டு வரேன் சரியா? இன்னும் இருக்கா? ஏக்கா எவ்வளவு பொருளுக்கா? செல்லத்தாய்க்கா வேலையை ஆரம்பிச்சிட்டே போலயே. ஆமாடி, வேற சீக்கிரம் வேலை செஞ்சாதானே வேற அவ்வளவு வேலையை முடிக்க முடியும். முதல்ல இந்த விளக்கெல்லாம் கழுவிட்டோம்னா ஒரு பெரிய வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்தா வந்துட்டுங்க 2 முட்டா பீஸுங்க, இதுங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டேன்னா கடகடன் விளக்கிடலாம். இல்லவே முடியுமா? வாங்கடி வந்து விளக்குங்க வாங்க. சீக்கிரம் விளக்கி முடிச்சேன்னா அப்படியே விளக்கலாம், வாங்க வெளியே போலாம்ல. இவன் என்ன நம்மள கூப்பிடுறா? இந்தா வரேன் வரேன். இப்பதான் என் வீட்டுல அவ்வளவு விளக்கையும் விளக்கி வச்சுட்டு வந்தேன். சரி அப்படி கையோட இதையும் விளக்கிடுவோம். அப்படியே கதை பேசிட்டு ஜாலியா உட்காந்து விளக்குனா விளக்கிடலாம். ஆடு வீணா வந்து சிக்கிடுச்சு. இழுவ நீ மட்டும் என்ன நின்னுட்டே இருக்கா? வா வந்து உட்காரு. வரேன் வரேன், வரலன்னா என்ன விடவா போறியே? இழுவ அந்த இதுல கொஞ்சம் புளி எடுத்துக்க. இந்தா எடுத்துக்கிறேன். சும்மா கதை பேசலான்னு வந்து என்ன எப்படி விளக்கு கழுவு விட்டாளுவ பாரு. அடே எப்பா, நானும் கொஞ்சோளதான் பித்தளை பொருள் இருக்குன்னு நினைச்சேன். இங்கே இவ்வளோ விளக்கு இவ்வளோ பொருள் வச்சிருக்காவ. கழுவி முடிக்கையே 2-3 மணி நேரம் ஆயிரம் போலயே. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ, பேசாம மூடிட்டு வீட்டுல இருந்திருக்கலாமோ. செல்லத்தாய்க்கா நீங்க கதையை ஆரம்பிங்க. ஏக்கா எவ்வளவு பொருள் எப்பக்கா வாங்குனீங்க? நான் இன்னைக்கு இவ்வளோ பொருள் வாங்கினேன். எல்லாம் என் மாமியார் வீட்டில் உள்ள பொருள் போல. இவ்வளோ பொருள் சேர்த்து வச்சிருக்காவ. எல்லாம் பரட்டு மேலே கிடக்கு. இந்த மாதிரி கார்த்திகை தீபம் பொங்கல்னு வந்தா மட்டும் அவளுக்கு எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணி வைப்போம். வேற இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் பொருள் பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பத்துக்க. ஏக்கா அவளத்தையும் வித்தனாக்கி பெரிய அமௌண்ட் கிடைக்கும் போலயே. ஏ சின்ன பொண்ணு, நீ எதுக்கு ஒரே விக்கிறதுலயே இருக்க? இதெல்லாம் பழைய காலத்து பொருள், அவ்வளவு பொக்கிஷம் தெரியுமா? ஏக்கா பழைய காலத்து பொருள் தாங்க வேலை அதிகமா போவோம். சரி உங்கள கண்ணு அவ்வளோ, இந்த பொருளை வித்தா எவ்வளவு காசு கிடைக்கும்னே கண்ணு அவ்வளோ அதிலேயே சுத்துது போலயே. சரி நல்லா புளிய போட்டு நல்லா தேய்ச்சி ராவுங்கடி, அப்பதாண்டி நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வரும். அப்போ உன் முகரையில தான் முதல்ல புளிய போட்டு தேய்க்கணும். உன் முகரை தான் பாரு கறி உருண்டை மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு என்ன சொன்னா? முடியுமா? உன் மூஞ்சல தான் முதல்ல புளிய போட்டு தேய்க்கணுமா? இந்த பாரு சின்ன பொண்ணு, விளக்கு வந்தனா அந்த வேலையை மட்டும் பாரு. தேவலாம் எதுவும் பேசிட்டு இருக்காத. உன் மூஞ்சில வேணா ராவிக்க. இழுவ குட்டி சத்தான் உனக்கு சந்தோஷமா போட்டு கொடுத்துட்டியா? ஏடி சண்டை போடாதீங்கடி, சீக்கிரம் கழுவி தாங்க. எல்லாரும் சேர்ந்து அகல் விளக்கு வாங்க போவோம். ஏக்கா நானும் வாங்கணும்னு நினைச்சேன்க்கா. காசு வேற எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அதுக்கு தான் உங்களை கூப்பிட வந்தேன் பார்த்துக்கிடுங்க. நீங்க அதுக்குள்ள விளக்கு விளக்கணும்னு உட்கார வச்சுக்கிட்டீங்க. சரி விளக்கிட்டு பொறுமையா போவோம். இந்த விளக்கிட்டுருங்க, நான் வரேன். எங்கக்கா போறீங்க? அதான் நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்களா, அந்த பெரிய குண்டானே எடுத்துட்டு வரேன். மொத்தமா அந்தால கையோட கழுவிடுவோம். இன்னைக்கு நம்மள டெட் பாடி ஆக்காம விட மாட்டாவோ போல. அடே எப்பா, என்ன பெரிய அண்டா! இத கழுவுறதுக்குள்ள 2 நாள் ஆயிரம் போலயே. வேற எங்க இருந்து மத்த வேலையெல்லாம் செய்ய? இந்த அக்கா விட்டா வீட்டுல இருக்க அவ்வளவு பாத்திரத்தையும் கொண்டு வந்து இங்க இறக்கிறோம் போலயே.
எக்கோ இறக்கி வைங்க, மேல கீழே போட்டுறாதியே. செல்லத்தாய்க்கா இவ்வளோ பெரிய அண்டா உங்க மாமியார் வீட்டுல உள்ளதா? இல்லடி, இது எங்க அம்மா என் கல்யாணத்தப்ப எனக்கு சீதனமா கொடுத்தாவே. பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய சீதனமா கொடுத்துருக்காவளே. இதை அப்படியே பாலிஷ் பண்ணி இனிமையா மூத்தமாவ கல்யாணத்துக்கு அவளுக்கு அப்படியே கொடுத்து விட்டுறணும். பாரு, அப்ப இதே வேலையை தான் வச்சுட்டு இருக்கே போலயே. ஒவ்வொருத்தருக்கா பாலிஷ் பண்ணி பண்ணி ஒவ்வொருத்தருக்கா அப்படியே அனுப்பிட்டே இருப்பிய போலயே. வேற என்னடி பண்றது, வேற இப்ப இருக்க விலைவாசி வேற புதுசா வாங்கி கொடுக்க முடியும். செல்லத்தாயக்கா உஷாரா தான் இருக்கு. நம்ம தான் வந்து மாட்டிக்கிட்டோம். இழுவேன் நல்லா தேய்ச்சி கழுவு. பாரு பாரு, விளக்குக்கு வலிக்க போகுது. இப்படிலாம் பொறுமையா தேய்ச்சிட்டு இருந்தா ஒரு அழுக்கு போவாது. இவா வேற நம்மளே சும்மா தேய்க்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடலான்னு பார்த்தா இவா வேற கத்திட்டு கிடக்கா. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு. ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் சுபாஷ், ஹாய் கணீர், ஹாய் உமர் பரக்கத், ஹாய் விஜி, ஹாய் மகிஷாலினி, ஹாய் வாணிஸ்ரீ, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் ஜான்சி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.